ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 25வது நாளுக்கான கிளாஸ். 25வது நாளுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது? நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. வில்லோட ஒரு வெர்பு சேர்ந்து வரும். அடுத்தது கோயிங் டு அப்படின்ற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது பிளான் டு அதோட வெர்பு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 கிளாஸஸ் அது லாஸ்ட் கிளாஸஸ் இந்த 3 ஃபார்மேட்லையும் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றது நம்ம நிச்சயமா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். வித்தவுட் ப்ராக்டிசிங், வித்தவுட் கன்சிஸ்டன்சி வி cannot do anything. சரிங்களா? ஸோ அப்போ ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரசிவ் ஒப்பீனியன்ஸ், நம்மளோட கருத்து சொல்லணும். நம்ம நிறைய டைம் சொல்லுவோம்ல, ஸோ அப்பா என்னோட என்னோட கருத்துப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அப்ப இதெல்லாம் நம்மளோட ஒப்பீனியன் பத்தி பேசுறது. ஸோ அப்போ இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். சரிங்களா? இன்னைக்கு 25th லாஸ்ட் ஃபேஸ், 4th ஃபேஸ்ல இருக்கும். இன்னும் ஒரு 5 நாள்ல இந்த கோர்ஸே முடிய போகுது. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நமக்கு கண்டினியூஸா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் ஆன்லைன் ஆஃப்லைன்லாம் ஓகே, நிறைய எடுத்துடலாம். பட் ஆன்லைன் அப்படின்ற போது அந்த கன்சிஸ்டன்டி கன்சிஸ்டன்சி கண்டினியூட்டி அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் கடவுளோட ஆசீர்வாதத்தோட இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ்ல போலாமா? என்னென்ன பார்க்க போறோம்? நம்ம ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது எப்படி, நம்ம ஒப்பீனியன்ஸ்லாம் நம்மளோட கருத்து சொல்றது எப்படி அப்படின்றதுக்கான 25th கிளாஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ நம்ம ஒப்பீனியன் சொல்ல போறோம் அப்படின்னா எந்தெந்த வார்த்தைகளை வச்சு சொல்லலாம், எந்தெந்த வார்த்தையை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த புத்தகம் பாருங்க. ஐ திங்க், ஐ பிலீவ், இன் மை ஒப்பீனியன், அக்கார்டிங் டு மீ. இந்த 4 வார்த்தையை வச்சு மட்டும்தான் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் சொல்லும் போது நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். சரிங்களா? சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ அப்போ ஐ திங்க்னா நான் யோசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி சொல்லுவோம்ல, அதான் ஐ திங்க். சரிங்களா? அடுத்தது ஐ பிலீவ், நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, நான் நம்புறது என்னன்னா அதுதான் ஐ பிலீவ். சரிங்களா? ஐ பிலீவ். அப்ப இன்மை ஒப்பீனியன், இன்மை ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் படி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரிங்களா, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நான் சொல்றேன் என்னோட கருத்துப்படி அப்படின்னு சொல்லலாம், அதான் இன்மை ஒப்பீனியன். கடைசியில் அக்கார்டிங் டு மீ, என்னை பொறுத்த வரையில அக்கார்டிங் டு மீனா நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா அப்படி சொல்லல. ஸோ அதுதான் அக்கார்டிங் டு மீ. சரிங்களா? ஓகேவா? இப்போ இது 4 வச்சுதான் நம்மளோட எப்பவுமே ஒப்பீனியன்ஸ் நம்மளோட கருத்தை நம்ம மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், சொல்லுவோம். சரிங்களா? இதை பத்தின சென்டென்ஸ்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? இது ஐ திங்க் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு தோணுது இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ திங்க்னா நான் சொல்லுவேன்ல, எனக்கு தோன்றது, நான் திங்க் பண்றது, நான் நினைக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, ஐ பிலீவ் ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி. நான் என்ன நம்புறேன், அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. பட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப அவசியம்ட்டு தான் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி. ஐ பிலீவ் ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வார்த்தை. ஐ பிலீவ், நான் நம்புறேன். என்ன நம்புறேன், எப்படி நம்புறேன்? ஐ பிலீவ் ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ஸோ இன் மை ஒப்பீனியன் லேர்னிங் இஸ் யூஸ்ஃபுல். நான் என்ன நினைக்கிறேன், என்னோட கருத்துப்படி, இன் மை ஒப்பீனியன்னா நான் சொல்றது, நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இங்கிலீஷ் இஸ் இன் மை ஒப்பீனியன் இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா இங்கிலீஷ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க.
அப்படின்னு சொல்றது தான் இன் மை ஒப்பீனியன் இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் வென் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட்னா நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன். வென் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்னா நான் இங்கிலீஷ் பேசும்போது எப்பவுமே நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றது அந்த சென்டென்ஸ். அடுத்து அக்கார்டிங் டு மீ டெய்லி பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து, என்னோட பார்வையில அக்கார்டிங் டு மீ என்னோட பார்வையில டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஐ திங்க் ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்போ ஐ திங்க் ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ்னா நான் என்ன நினைக்கிறேன்? நான் திங்க் பண்றேன். புக் படிக்கிறது வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும், அதிகரிக்கும். புக்கு படிக்கிறது, புத்தகம் படிக்கிறது அறிவை வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவை அதிகரிக்கும், அறிவை வளர்க்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஐ திங்க் ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். அதுதான். அடுத்தது ஐ பிலீவ் எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல். நான் என்ன நம்புறேன் தெரியுமா? கல்விதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஐ பிலீவ் எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல். சரிங்களா? அடுத்து இன் மை ஒப்பீனியன் டீச்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்னோட கருத்துப்படி டீச்சர்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சா? புரியுதா? ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் வென் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்றேன். அடுத்தது அக்கார்டிங் டு மீ டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐ திங்க் ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ் நாலேஜ் அப்படின்னா என்னோட கருத்துப்படி ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் என்னோட பார்வையில இல்லை நான் நினைக்கிறது என்னன்னா ரீடிங் புக் படிப்பது வந்து புத்தகங்கள் படிப்பது வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது ஐ பிலீவ் ஐ பிலீவ் எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா எஜுகேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கல்வி தான் மிகச் சிறந்தது, மிக ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது இன் மை ஒப்பீனியன் டீச்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்னோட கருத்துப்படி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது அக்கார்டிங் டு மீ டைம் இஸ் வேல்யூபிள். அக்கார்டிங் டைம் இஸ் வேல்யூபிள்னா என்னோட கருத்துப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா அக்கார்டிங் டு மீ என்னை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஐ திங்க் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நான் என்ன நினைக்கிறேன்னா ஐ திங்க் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ வி ஷுட் டூ சம் எக்ஸசைஸ் இன் த ஏர்லி மார்னிங் வித் எம்டி ஸ்டொமக். சரிங்களா? ஐ திங்க் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா எக்ஸசைஸ் தான் நமக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, தூங்குறது கூட நெசசரி, அத்தியாவசியமா. இன் மை ஒப்பீனியன் ஸ்லீப் இஸ் நெசசரி அப்படின்னா என்னோட கருத்துப்படி தூங்குறது தான் ரொம்ப முக்கியம். தூங்குறது ரொம்ப அத்தியாவசியமானது. ரொம்ப நேரம் மூச்சுட்டு கூடாது. சரிங்களா? அப்புறம் ஐ ஃபீல் வாக்கிங் இஸ் எ குட் ஹேபிட் அப்படின்னா வாக் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னா சரிங்களா? ஓகே. அடுத்து அக்கார்டிங் டு மீ டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எஜுகேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் தான் இல்லை, ஒழுங்கா இருக்கிறது. சரிங்களா? ஒழுக்கம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்துப்படி டிசிப்ளின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் எஜுகேஷன். படிப்பை விட கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஐ திங்க் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்ஸ் ஃப்ளூயன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் த கீஸ் டு சக்சஸ். ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ராக்டிஸ் பண்றது தான் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணும். ஐ திங்க் ப்ராக்டிசஸ் ப்ராக்டிசஸ் இம்ப்ரூவ்ஸ் ஃப்ளூயன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் த கீ டு சக்சஸ். அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம நினைப்புல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது தான். எந்த விஷயத்தையும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது தான் ஒரு சக்சஸை உண்டு பண்ணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஐ திங்க் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ்ஸ் ஃப்ளூயன்சினா அதான் ப்ராக்டிஸ் வந்து ஃப்ளூயன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெய்லியும் நிறைய வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா. அடுத்தது இங்க பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி பிரிங்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க ஆட் பண்ணிருங்க. இப்போ இது வரைக்கும் அக்கார்டிங் டு மீ, ஐ திங்க், ஐ பிலீவ், இது வரலாம் இன் மை ஒப்பீனியன். சரிங்களா?
அடுத்து எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஐ ஃபீல் அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க சொல்லலாம். பேஷன்ஸ் இஸ் இன் மை ஒப்பீனியன் பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு மீ கன்சிஸ்டன்சி கிவ்ஸ் சக்சஸ். அடுத்தது ஐ ஃபீல் எவ்ரி ஒன் கான் லேர்ன். சாரி, இங்க ஃபீல் வராது. ஐ திங்க் எவ்ரி ஒன் கான் லேர்ன் இங்கிலீஷ். எல்லாராலையும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியும், கத்துக்க முடியும். ஐ ஃபீல் ட்ரீம்ஸ் கம்ஸ் டுமாரோ. நான் நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்ண தெரியுமா? நம்முடைய கனவு எல்லாமே ஒரு நாள் வந்து சாரி நம்முடைய கனவு எல்லாமே உண்மையாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அக்கார்டிங் டு மீ ஃபோக்கஸ் பிரிங் ரிசல்ட்ஸ். என்னோட கருத்துப்படி ஃபோக்கஸ் பண்றது தான் நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்னு. சரிங்களா? அப்ப இது வரைக்கும் பார்த்தாச்சா? அப்ப இங்க பாருங்க, நோ திஸ் வேர்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ சின்னதாக ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ நம்ம இத்தனை சென்டென்ஸ் பார்த்தோம். இங்க பாருங்க, 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. இப்போ நான் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் படிக்கிறதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சென்டென்ஸ், ஐ திங்க், ஐ பிலீவ், இன் மை ஒப்பீனியன், அக்கார்டிங் டு மீ அப்படின்றத வச்சு நீங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் வந்து சொல்ல விரும்புறீங்களா, என்ன சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. ஐ திங்க் விட்டுருங்க. இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் என்ன நினைக்கிறேன்? ஐ திங்க், நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ், நான் நம்புறேன். என்ன நம்புறேன்? ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி. இன் மை ஒப்பீனியன் இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல். இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஐ ஃபீல், பாருங்க, ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் வென் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் பேசும்போது என்னோட கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து அக்கார்டிங் டு மீ டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஐ திங்க் ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ்னா புக் படிக்கிறது தான் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஐ பிலீவ் எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல். நான் என்ன நினைக்கிறேன், என்ன நம்புறேன், எதை நம்புறேன்? எஜுகேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல் நம்புறேன். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஐ திங்க், ஐ பிலீவ், இதெல்லாம் விட்டுருங்க. இதுதான் முக்கியம். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் ஒரு அட்வைஸ் மாதிரி வருதா, ஒரு நல்லது சொல்ற மாதிரி வருதா? அப்போ இதுவே நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அங்க நீ போவாத இப்போ. சரிங்களா? அங்க நீ ஐ திங்க் யூ டோன்ட் கோ தேர். இல்ல யூ ஆர் நாட் கோயிங் தேர். ஐ ஐ திங்க் யூ டோன்ட் கோ தேர். நான் என்ன நினைக்கிறேன்னு நீ அங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற என்ன சொல்லலாம்? ஐ திங்க், இல்ல ஐ பிலீவ் யூ கெட் குட் மார்க்ஸ். நான் என்ன நம்புறேன் தெரியுமா? குட் மார்க்ஸ். நான் என்ன நம்புறேன்னா, நீ நிறைய மார்க்ஸ் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரிங்களா? புரியுதா? அப்போ முக்கியமான சென்டென்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஐ பிலீவ், இதுக்கு முன்னாடிலாம் ஐ பிலீவ், ஐ திங்க், அக்கார்டிங் டு மீ, ஐ ஃபீல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. சரியா? ஓகேவா? அப்போ இது முடிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில வார்த்தைகள். நோ திஸ் வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேருந்து எடுக்கக்கூடிய வார்த்தைகள். தினமும் ஒரு 3 சென்டென்ஸ் இல்லை 5 சென்டென்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு எங்க பார்க்க போறோம்னா அக்வயர். அக்வயர் அக்வயர்னா ஒரு வெர்பு, செயலை குறிக்கிற வார்த்தை. அக்வயர் அப்படின்னா யூ வில் கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ். அப்படின்னா டெய்லியும் நாலேஜை கெட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அக்வயர் அப்படின்றது வந்து பேரு, தொடர்ந்து பேரு அப்படின்ற மீனிங்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அது செயலை குறிக்குது. சரிங்களா? அப்புறம் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா யாரு? சமூக செயல்பாட்டாளர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு வயசான தாத்தா கூட இருந்தாரு. ஒரு பேர் வந்து டிராபிக் ராமசாமி அப்படின்னு பார்த்துருப்பீங்களா? அவங்களாம் வந்து சமூக செயல்பாட்டாளர்கள். சரிங்களா? ஒரு சொசைட்டி மேலேயும் ஒரு என்விரான் மேலேயும் ரொம்ப அக்கறை உள்ளவங்கள நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு அர்த்தம். சோசியல் ஆக்டிவிஸ்ட்னா சமூக செயல்பாட்டாளர்கள். சரிங்களா? அடுத்தது அடிக்ட். அடிக்ட்னா நவுன். இஸ் அ ட்ரக் அடிக்ட் அப்படின்னா, ட்ரக் அடிக்ட்னா என்ன? இவன் ஒரு போதைக்கு அடிமையானவன் அப்படின்னு அர்த்தம். போதைக்கு அடிமையானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரக் அடிக்ட், கேம் அடிக்ட் அப்படின்னு சொல்லும்போது கேம்க்கு அடிமையானவன். சரிங்களா? ஓகே. அப்ப அடிக்டிவ் அப்படின்னா அடிமையாக. அடி இங்க பாருங்க, அடிக்ட் அப்படின்னா அடிமை அப்படின்னு பேரு.
நவுன் என்ன? அடிக்டிவ் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அப்போ இல்ல அடிமையாகி, அடிமையாக இருக்கிற அப்படின்னு மீனிங். அடிக்ட்னா நவுனா வந்துச்சுன்னா அடிமைன்னு அர்த்தம். அடிக்டிவ் அட்ஜெக்டிவா வந்துச்சு வரும்போது அடிமையாகி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அடிமையாக உள்ள. அப்ப இங்க இட் இஸ் அன் ஹைலி ட்ரக் அடிக்ட். இஸ் அன் ஹைலி ட்ரக் அடிக்ட். அடிக்டிவ் ட்ரக். ஒரு நிமிஷம்ங்க, சரியா தெரியல. இட் இஸ் அ ஹைலி அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னா அப்போ அந்த ட்ரக்ன்றது எப்படிப்பட்டது? ரொம்ப அடிமையாக்கக்கூடிய ஒரு ட்ரக், ஏதோ ஒரு பொருள், மருந்து பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ்னா மருந்துகள், சரிங்களா? ஓகே, அடுத்தது அடிக்குவேட் அப்படின்னா அது என்ன சொல்லுது? அடிக்குவேட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவா வரும்போது போதுமானதாக உள்ள அப்படின்னு மீனிங்ல வருது. போதுமானதாக உள்ள அப்படின்ற மீனிங்ல வருது. மேக் ஷூர் யூ டேக் அன் அடிக்குவேட் சப்ளை ஆஃப் வாட்டர். டாக்டர்லாம் சொல்லுவாங்க, நீ ஒன்னே ஒன்று மட்டும் ஷியோரா இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்பா. நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய்யணும், என்ன தெரியுமா? போதுமான அளவு தண்ணி குடிக்கிறேன் மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதுக்கான வார்த்தை மேக் ஷூர் யூ டேக் அன் அடிக்குவேட் சப்ளை ஆஃப் வாட்டர். அடிக்குவேட்னா போதுமான அளவு. அடிக்குவேட்னா என்னது? போதுமான அளவு இல்லை அப்படின்னு அர்த்தம். போதுமானதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அடிக்குவேட் இங்க பாருங்க, இதுவே வந்து ஐ ஐ ஹேவ் adequate food for me அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உனக்கு உங்க அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, உனக்கு போதுமான அளவு, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், போதுமான அளவு சாப்பாடு இருக்கா உனக்கு? எஸ், ஐ ஹாவ் adequate ஃபுட்ஸ். ஐ ஹாவ் adequate ஃபுட்ஸ் ஃபார் மீ. எனக்கு தேவையான அளவு நான் ஃபுட் வந்து வச்சிருக்கேன். அடிக்குவேட் அப்படின்றது போதுமானதாக அப்படின்னு அர்த்தம். அடிக்டிவ் அப்படின்னா அடிமையாக உள்ள அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ் பாருங்க. அப்போ அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுன் எப்படி இருக்குன்னு சொல்லணும், அதுதான் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல ட்ரக் எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த ட்ரக் எப்படிப்பட்ட ட்ரக்? ரொம்ப அடிக்டிவான ட்ரக். போதைத்தன்மை உள்ள, போதையாக்குகிற, அடிமையாக்குகிற அப்படி உள்ள ஒரு ட்ரக், சரிங்களா? அடுத்தது அடிக்ட் அப்படின்னா, அடிக்ட்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சில பேர் சொல்லல, அவன் ஒரு போதைக்கு அடிமைதான், அவன் ஒரு போதை அடிமை, அவன் மதுவுக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவன் அப்ப ட்ரக்னா அடிமை, இல்ல அடிமைத்தன்மை உடையவன், இல்ல அடிமையானவன். அப்போ இந்த இடத்துல அடிக்ட்னா நவுனு. இந்த அடிக்ட் யார சொல்லுது? எதுக்கான அடிமையா சொல்லுது அவனை? ஹீஸ் அண்ட் ட்ரக் அடிக்ட் அப்படின்னா போதைக்கு அடிமையானவன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்ப ஆக்டிவிஸ்ட்னா என்ன? நவுனா வரும்போது சமூக செயல்பாட்டாளர். இதே மாதிரி அடிக்ட்னா அடிமை, இதுவும் நவுன் தான், சமூக செயல்பாட்டாளர். அக்வயர்னா நிறைய நாலேஜ் தொடர்ந்து கெயின் பண்ணிக்கிட்டே இரு, பெற்றுக்கொண்டே இரு, நாலேஜ் பெற்றுக்கொண்டே இரு அப்படின்னு அர்த்தம். நாலேஜ் மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே. அக்வயர்னா பெற்றுக்கொண்டே இரு, தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ யூ வில் கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ் அப்படின்னா நாலேஜ் வந்து தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து பிடிச்சிருந்ததா? ஓகே, பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்ல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல், சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் ஒன்று, மார்னிங் வார்த்தைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிலேருந்து எடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு லைவ் இருக்கு 6 மணிக்கு மார்னிங். இது கொஞ்சம் 6 இல்லை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், டைம் டிஃபர் ஆகும். ரெண்டாவது வந்து ஈவினிங் ஒரு டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டுக்கான லைவ் இருக்கு. ஓகேங்களா? இது 6 இல்லை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் 30 days கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து 8:30க்கு நம்ம சேனல்ல வீடியோ ஓடும். திரும்பி நைட் 9 மணிக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கு, லைவ் கிளாஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்க, சரிங்களா? அப்போ லைவ் பொறுத்த வரைக்கும் மார்னிங்ல 1, ஈவினிங்ல 2 லைவ் இருக்கு. 30 days டியூரேஷன் உள்ள ஒரு கோர்ஸ் இருக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். அது வந்து 8:30க்கு வந்து நம்ம வீடியோ வரும் சேனல்ல. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை தவிர்த்து டெய்லியும் குவிஸ் ஒன்று போஸ்ட் பண்றோம் போஸ்ட்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ